ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் ஆஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தனித்தனியாக வாசிக்கக்கூடாது, ஆஸ் வெல் ஆஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி சேர்த்து வாசித்தா மட்டும்தான் இது வந்து ஒரே சென்டென்ஸ். ஓகேங்களா? தனித்தனியாக பார்க்கும்பொழுது இது தனித்தனி மீனிங் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த மூணுமே சேர்த்து ஒரே சென்டென்ஸாக தான் பார்க்க போகிறோம், ஆஸ் வெல் ஆஸ். ஓகேங்களா? ஸோ கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ கன்ஜெக்ஷன் அண்ட் ப்ரிப்போஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கன்ஜெக்ஷனாகவும் ஆக்ட் ஆகும், ஒரு ப்ரிப்போஷனாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து இதை வாட்ச் பண்ணிங்களன்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதை நம்ம வந்து எந்த விதத்தில் புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட் மறக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லா எக்ஸாம்பிளும் வந்து நம்ம வந்து நடைமுறையில் பேசக்கூடிய எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்ட் வந்து கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எப்படி எந்த மாதிரியே பிளாட்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? மீனிங் பார்த்துடலாம். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்றதோட தமிழ் மீனிங்னு பார்த்தீங்கன்னா அத்துடன். ஓகேங்களா? அத்துடன் அப்படின்றது ஒரு தமிழ் மீனிங். அது மட்டும் அல்லாமல் அப்படின்றது இன்னொரு தமிழ் மீனிங். அது வந்து அது கூடவே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த மூணுமே சேர்ந்து இதுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? அத்துடன், அது மட்டும் அல்லாமல், அது கூடவே. ஓகேங்களா? ஸோ இதுவெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்ட்டு தமிழ் மீனிங்கில் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் மீனிங் படிக்கிறேன் பாருங்கள். நாம் இதில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டுமென்றால் இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ஆனது ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்வதாகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஆனது ஒரே நேரத்தில் வந்து 2 வேலைகளை செய்யும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதில் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு வேலைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். 2வது வேலையில் தான் நம்ம வந்து இந்த ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது வந்து இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து 2 வேலையை செய்யும். அதில் ஒரு வேலைக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். 2வது வேலையோட இந்த ரூட் வேர்ட் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து கன்ஜெக்ஷனாகவும் ஒர்க் ஆகும், அடுத்தது வந்து ப்ரிப்போஷனாகவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்போஷனில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் அதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்துடன். ஓகே, ப்ரிப்போஷன் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு மெயின் கிளாஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மளோட ரூட் வேர்ட் ஆஸ் வெல் ஆஸ், அடுத்தது வந்து நவுன் அல்லது ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ நவுன்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, பெயர்ச்சொல். அதாவது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நவுன் தான். ஓகேங்களா? ஸோ ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மக்கிட்ட நிறைய ப்ரொனவுன்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ப்ரொனவுன்ஸ்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ரூட் வேர்ட் அவ்வளோதான், ஆஸ் வெல் ஆஸ். ஓகே, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸி. ஸோ எக்ஸாம்பிள் படிக்கிற பாருங்கள். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான், அத்துடன் கால்பந்து விளையாடுகிறான். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான், கால்பந்து விளையாடுகிறான் அப்படின்னா 2 பேர், அவன் ஒருத்தன் தான் 2 வேலையை செய்கிறான். ஓகேங்களா? ஹீ பிளேஸ் கிரிக்கெட் ஆஸ் வெல் ஆஸ் ஃபுட்பால். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்படின்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் வந்து ஹீ பிளேஸ் கிரிக்கெட். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரூட் வேர்டில் என்ன வருது பாருங்கள், ஆஸ் வெல் ஆஸ். ஓகே, அத்துடன் ஆஸ் வெல் ஆஸ் கால்பந்து விளையாடுகிறான் அப்படின்னா ஃபுட்பால். ஓகேங்களா? இங்கே வந்து நவுனாக தான் நம்ம போடணும். ப்ரிப்போஷனில் வந்து ரேர் கேஸில் தான் வந்து ஆஸ் வெல் ஆஸ் ப்ரிப்போஷனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷனாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 2வது பார்க்கலாம். எனக்கு என்னுடைய அம்மாவை பிடிக்கும், அத்துடன் அப்பாவை பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பிடிக்கிற வேலையை நான் ஒரு ஆள் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு எங்கள் அம்மாவையும் பிடிக்கும், அத்துடன் எங்கள் அப்பாவையும் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் மை மதர் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், ஆஸ் வெல் ஆஸ் மை ஃபாதர். ஓகேங்களா? நம்ம வந்து டைரெக்டாக ஒரு நவுனாக தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆஸ் வெல் ஆஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ப்ரிப்போஷனாக எப்படி ஆக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஆஃப்டர் ப்ரிப்போஷனுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் தான் போடணும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரிப்போஷன் வந்து எப்போயுமே வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகே, ஸோ ஐ லைக் மை மதர் ஆஸ் வெல் ஆஸ் மை ஃபாதர் அப்படி போட்டோம்னா இங்கே வந்து ஆஸ் வெல் ஆஸ் ப்ரிப்போஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கன்ஜெக்ஷனாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் மை மதர் ஆஸ் வெல் ஆஸ், ஓகேங்களா, லைக் மை ஃபாதர். ஓகேங்களா? 2 முழு சென்டென்ஸாக வந்துச்சுன்னா அங்கே வந்து ஆஸ் வெல் ஆஸ் கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான்
டீப் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த ஆஸ் வெல் அஸ். ஓகேங்களா? ஸோ மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம தேர்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டீப்பாக புரிஞ்சிடும். ஸோ 3வது பாருங்கள், என்னுடைய நண்பன் ஆங்கிலம் படிக்கிறான், அத்துடன் தமிழும் படிக்கிறான். சொல்லும் பார்த்தீங்களா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் படிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் தமிழும் படிக்கிறான். ஏன்னா 2 வேலையும் அவன் தான் செய்கிறான். ஸோ இதை நம்ம வந்து ப்ரிப்போஷனாக பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இது சாரி, இங்கே வந்து எஸ் மிச்சா இருக்குது. ஸ்டடீஸ். ஓகேங்களா? STUDIES. ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரிப்போஷன் இருக்குது. இது நம்ம கன்ஜெக்ஷனாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மை ஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் இங்கிலீஷ், என்னுடைய நண்பன் வந்து இங்கிலீஷ் படிக்கிறான், ஆஸ் வெல் அஸ் ஓகேங்களா ஹீ ஸ்டடீஸ் தமிழ். ஓகேங்களா? 2 முழு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் கன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து 2 முழு சென்டென்ஸை வந்து இணைக்கிறதுக்கு தான் நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது அப்கமிங் ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரிப்போஷன் பார்க்கணும். ப்ரிப்போஷனில் வந்து ஏன் நம்ம வந்து எண்டில் வந்து ஒரு நவுன் மட்டும் போடுறோன்னு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் ரூல். ஓகேங்களா? மற்றபடி வேறு வந்து எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். 4வது பாருங்கள், என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள், அத்துடன் டியூஷனுக்கும் போகிறாங்க. சொல்லும் பார்த்தீங்களா, என்னோடய பசங்க வந்து ஸ்கூலுக்கும் போகிறாங்க, அது கூடவே வந்து டியூஷனுக்கும் போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆஸ் வெல் அஸ் அப்படின்ற ரூட் வேர்டில் தான் வரும். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள், மை சில்ட்ரன் கோ டு ஸ்கூல். அதாவது வந்து என்னுடைய பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஸ் வெல் அஸ் அத்துடன் டியூஷனுக்கும் போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மை சில்ட்ரன் கோ டு ஸ்கூல், என்னுடைய குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஸ் வெல் அஸ் அத்துடன் டியூஷனுக்கும் போகிறாங்க அப்படின்னு நம்ம போடணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஜெக்ஷனாக மாறிடும். வெறும் டியூஷன் மட்டும் போட்டிங்கன்னா அது ஒரு நவுன். ஓகேங்களா? டியூஷன் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல், அது வந்து ஒரு நவுன். அப்போ நம்ம வந்து நவுன் மட்டும் போட்டோம்னா அது வந்து ப்ரிப்போஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 4வது ஸ்லைட்லேயே வந்து ஆஸ் வெல் அஸ் ப்ரிப்போஷனாக எப்படி ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ மை சில்ட்ரன் கோ டு ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் டியூஷன் அப்படின்னா, ஸோ 2 வேலையும் செய்கிறது ஒரே ஆள் தான், என்னுடைய பசங்க தான். அதனால் வந்து நம்ம எண்டில் வந்து அந்த சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ப்ரிப்போஷனில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 5வது பாருங்கள், அனிதா ஆங்கிலம் பேசுகிறாள், அத்துடன் தமிழும் பேசுகிறாள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அனிதா ஆங்கிலம் பேசுகிறாள் அப்படின்னா, அனிதா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், அவள் வந்து ஆங்கிலம் பேசுகிறாள், ஆஸ் வெல் அஸ் அத்துடன் தமிழும் பேசுகிறாள். ஸோ நம்ம தமிழும் பேசுகிறாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது கன்ஜெக்ஷனாக மாறிடும். நம்ம எண்டில் வந்து தமிழ் மட்டும் ஒரு பெயர்ச்சொல் போட்டோம்னா, அதாவது வந்து ஒரு நவுனாக போட்டோம்னா அது வந்து ப்ரிப்போஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து குழப்பிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆஸ் வெல் ஆஸ் வந்து ரொம்ப நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூட் வேர்டு. ஓகேங்களா? அனிதா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். ஓகேங்களா? அவள் வந்து ஆங்கிலமும் பேசுகிறா, தமிழும் பேசுகிறா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் ஒரே ஆள் தான் நம்ம வந்து சொல்கிறதுனால நம்ம ஆஃப்டர் ஓகேங்களா ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. அப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ப்ரிப்போஷனாக ஆக்ட் ஆகாது, கன்ஜெக்ஷனாக மாறிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரிப்போஷன். இந்த 5 ப்ரிப்போஷனில் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து ப்ரிப்போஷனை பார்த்துட்டோம். இப்போ வந்து கன்ஜெக்ஷனாக எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு மெயின் கிளாஸ் வரணும், ஆஸ் வெல் அஸ் ரூட் வேர்டு வரணும், இன்னொரு மெயின் கிளாஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு கன்ஜெக்ஷன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 மெயின் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறது தான் நம்ம வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயின் கிளாஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது, அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வெர்ப் இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை தாண்டி வந்து மெயின் கிளாஸில் நான் வேணால் போட்டுக்கலாம். இந்த 2 மட்டும் மேண்டிட்டரியாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் படிக்கிறேன் பாருங்கள், என்னுடைய அப்பா கார் ஓட்டுவது மட்டுமல்லாமல் அவர் எங்களுடன் பேசுகிறார். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் அப்பா வந்து கார் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்து பேசுகிறாரு. சொல்லும் பார்த்தீங்களா, மை ஃபாதர் டிரைவ்ஸ் த கார், எங்கள் அப்பா வந்து கார் ஓட்டுறாரு, ஆஸ் வெல் ஆஸ். ஓகேங்களா? அது மட்டும் அல்லாமல் நம்ம போனதில் எப்படி பார்த்தோம், அத்துடன் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து அது மட்டும் அல்லாமல். ஓகேங்களா? ஸோ கார் ஓட்டுவது மட்டும் அல்லாமல் எங்களுடன் பேசுகிறார் அப்படின்னா ஆஸ் வெல் ஆஸ் ஸ்பீக்ஸ் வித் அஸ். ஓகேங்களா? இதில் வந்து நான் 2வதுல வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ மென்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 2மே வந்து ஒரே ஆள் செய்கிறதுனால நம்ம வந்து செகண்ட் சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாமே வந்து லென்த்தி சென்டென்ஸ் தான் படிக்கிறோம், சின்ன சின்ன சென்டென்ஸ் படிக்கல. ஸோ அதுக்கப்புறமே வந்து கூடவே நம்ம லாங்குவேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஆஃப்டர் கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. இதே இன்னொரு ஆள் வந்து இன்னொரு வேலை செய்கிறாங்கன்னா நம்ம அவங்க வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணலாம். ஒரே ஆள் 2 வேலையும் செய்கிறதுனால ஆஃப்டர் கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஸ்டைல் லாங்குவேஜ் படிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து
கான்செப்ட். ஓகேங்களா, அவன் என்னுடைய நண்பன், அது மட்டும் அல்லாமல் அவன் என்னுடன் படிக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஆஸ் வெல் as ஸ்டடீஸ் வித் மீ. ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள், ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ நான் ஒன் மோர் டைம் ரீட் பண்ணுறேன். அவன் என்னுடைய நண்பன், அது மட்டும் அல்லாமல் அவன் என்னுடன் படிக்கிறான். சொல்லும் பார்த்தீங்களா, ஸோ என் ஃப்ரெண்டு, அது கூட இல்லாமல் நாங்கள் எல்லாமே வந்து ஒரே கிளாஸ்மேட் தான். சொல்லும் பார்த்தீங்களா, ஸோ அது கூட இல்லாமல் அது மட்டும் அல்லாமல் அத்துடன், ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரது தான் இந்த ஆஸ் வெல் as. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மறக்கவே கூடாது. ஸோ நான் எதுக்கு எக்ஸாம்பிளை விட மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ அதில் தான் நான் எப்பவுமே வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ 8வது பாருங்கள். என்னுடைய அம்மா டிவி பார்ப்பது மட்டுமல்லாமல் வீட்டையும் சுத்தம் செய்கிறார். சொல்லும் பார்த்தீங்களா, ஸோ எங்கள் அம்மா வந்து டிவி பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டையை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மை மதர் வாட்ச் டிவி. ஓகேங்களா, ஸோ மை மதர் வாட்ச் டிவி ஆஸ் வெல் as க்ளீன் த ஹவுஸ். ஓகேங்களா, ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஷீ க்ளீன் த ஹவுஸ் போடலாம், தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து மென்ஷன் பண்ணலை, ஏன்னா இது வந்து ஸ்டைல் லாங்குவேஜ். நம்ம வந்து இன்னமும் சப்ஜெக்டே எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டிய நீட் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் ரெண்டுமே வந்து முழு சென்டென்ஸ் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வெர்ப் வந்திருக்கு, அது கொஞ்சம் ஆப்ஜெக்டெல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா, சப்ஜெக்ட் மட்டும் நான் ஹைட் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம வந்து ஸ்டைல் லாங்குவேஜ் படிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மை மதர் வாட்ச் டிவி, எங்கள் அம்மா வந்து டிவி பார்க்கிறார். ஸோ அது மட்டும் அல்ல அப்படின்றப்போ ஆஸ் வெல் as க்ளீன் த ஹவுஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும், நம்ம இந்த ஆஸ் வெல் as அப்படின்றது வந்து மறக்கவே மறக்காது. அதோட தமிழ் மீனிங் நானும் பார்த்தீங்கன்னா அத்துடன், அது மட்டும் அல்லாமல், அது கூடவே. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டில் நான் பார்த்தோம் அத்துடன் பார்த்தோம், ஸோ அடுத்தது வந்து நான் பார்த்தோம் அது மட்டும் அல்லாமல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 தமிழ் மீனிங்கில் நம்ம பார்த்தோம். ஸோ 9வது பாருங்கள். நான் பைக் ஓட்டுவது மட்டும் அல்லாமல் ஃபோனில் பேசுகிறேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா நான் பைக் ஓட்டுனே வந்து ஃபோனில் பேசுகிறேன். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேம் அதே தான். நான் பைக்கில் போய்க்கினே நான் வந்து ஃபோன் பேசுகிறேன். ஓகேங்களா, சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐ ரைட் த பைக் ஆஸ் வெல் as ஸ்பீக் ஆன் த ஃபோன். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வரப்போ சப்ஜெக்ட் வந்து ஐயா இருக்கிறப்போ வெர்பு கூட எஸ் அல்லது எஸ் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஐ ரைட் த பைக் அப்படின்னா நான் பைக் ஓட்டுறேன், ஆஸ் வெல் as அத்துடன், அது மட்டும் இல்லாமல் ஐ ஸ்பீக் ஆன் த ஃபோன், நான் வந்து ஃபோனில் பேசுகிறேன் அப்போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஐ அப்படின்றது நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போது ஸ்பீக் ஆன் த ஃபோன் ஆஸ் வெல் as ஸ்பீக் ஆன் த ஃபோன். ஓகேங்களா, ஸோ நம்ம மட்டும்தான் சப்ஜெக்ட் வச்சு பேசுவோம். ஸோ இங்கிலீஷ் வந்து அவங்களோட ஃப்ளூயன்ஸை அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே வந்து எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, வெர்பு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்குறாங்களான்னு பார்க்கணும். எஸ் சேர்த்தாங்கன்னா அது வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கலைன்னா அது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக மாறிடும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லாங்குவேஜ் ஜேர்னியில் வந்து நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் எந்தெந்த ட்ரிக்ஸ் எங்கெங்கே கொடுத்தா நம்மளோட லாங்குவேஜ் வந்து அட்வான்ஸாக மாறுமோ அதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வந்து சப்ஜெக்ட் வந்து ஹைட் பண்ணி எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ 10வது பாருங்கள். நான் செல்ஃபோன் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் டிவி பார்க்குறேன். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ ஃபோன் பார்க்குறியா இல்லை டிவி பார்க்குறியான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நான் டிவி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபோனும் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் ஃபோன் யூஸ் பண்ணினே டிவி பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ அத்துடன் அந்த மாதிரி நம்ம சொன்னால் இந்த ஆஸ் வெல் as நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மறக்கவே கூடாது. ஐ யூஸ் த மொபைல் ஆஸ் வெல் as வாட்ச் டிவி. ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி வீடியோ 10 பார்த்துட்டோம். இந்த 10 எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எதனா டவுட் கம்பல்சரி வரலாம், வந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டோ அந்த இடத்துல எனக்கு மென்ஷன் பண்ணி காட்டுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்ஒர்க் போயிடலாம். அவன் ஆப்பிள் சாப்பிடுகிறான், அத்துடன் வாழைப்பழமும் சாப்பிடுகிறான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ப்ரிப்போஷனாக எப்படி ஆக்ட் ஆகும், கன்ஜெக்ஷனாக எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிட்ருக்கோம். ஸோ 2வது பாருங்கள். அவன் ஆப்பிள் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் வாழைப்பழமும் சாப்பிடுகிறான். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்களான்னா 2 எக்ஸாம்பிளும் சேம் தான். ஓகேங்களா, நம்ம அந்த ரூட் வேர்டு இருக்க தமிழ் மீனிங் மட்டும் மாற்றிருக்கேன். அதில் வந்து அது மட்டும் அல்லாமல் இதில் வந்து அத்துடன். ஓகேங்களா, ஸோ ப்ரிப்போஷனில் வந்து ஆஃப்டர் ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து வெர்பு எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி வெர்பு மென்ஷன் பண்ணிங்களன்னா அது வந்து கன்ஜெக்ஷனாக மாறிடும். வெர்பு மென்ஷன் பண்ணாமல் நவுன் மட்டும் மென்ஷன் பண்ணிங்களன்னா அது வந்து ப்ரிப்போஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப டீப் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த ப்ரிப்போஷனுக்கும் கன்ஜெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாட்ச் பண்ணும்பொழுதே எதனா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்களன்னா கம்பல்சரி அது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ரிப்போஷன் அப்படின்றது வந்து பிஃபோர் நவுன். ஓகேங்களா, பிஃபோர் நவுனுக்கு வரும்.
கன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து மெயின் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணதுக்கு நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஒரு இடத்த நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எதில் போனோன்னா நம்ம வந்து ஈஸியாக ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தான் வேணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து நீ இதில் போனீங்கன்னா உனக்கு காசு மிச்சமாகும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம வந்து எதில் போனால் நம்ம வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஏன்னா நம்ம சிச்சுவேஷன் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோரும் சொல்கிறவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா ட்ரெயினில் போகலாம். ஓகேங்களா? பஸ்ஸில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், எதுலனா போகலாம். ஆனால் நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி தான் உங்கள் நாலேஜோடைய லெவல் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போகணுமா இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எப்போவுமே வந்து நம்ம சேனல் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நான் கொடுப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுடைய பசங்களுக்கும் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட்